ஃப்ரெண்ட்ஸ், என் கடையில் வந்து ரொம்ப நாளாகவே காலையில் டைமில் கடை திறந்தாலே நான் நைட்டு அசம்பல் பண்ணிட்டு போவேன். எல்லாமே உடஞ்சி கிடக்கும் பாருங்கள். இங்கே இருக்கிற உப்பு பாக்கெட் எல்லாமே அடுக்கி வச்சுருக்கேன்னா எல்லாம் உடஞ்சி கிடக்கும். இங்கே இருக்க மாவெல்லாம் பாருங்கள் அடுக்கி வச்சுருக்கேன்னா இது யாரோ சாப்பிட்டு போட மாதிரி இருக்கும். மாவு மேலே சின்னதாக கீரல் இருக்கும், உப்பு மேலேயும் லைட்டாக சின்னதாக கீரல் இருக்கும். என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நோட் பண்ணிகிட்டே இருந்தேன். யாரோ கடைக்குள்ளே ஏதோ பண்ணுறாங்க, கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கலைஞ்சிருக்கா, யாரோ ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு சரின்னு தான் இந்த எலியோட பிரச்சனையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா இங்கே பாருங்கள், பயபுள்ளிங்க 3 பேர் மாட்டின்னுக்குறாங்க. 3 பேர் மாட்டிட்டு அவசரப்படுமா. இதோட 6 எலிங்க. நேற்று ஒரு 3, இன்னைக்கு கூட 6. இன்னும் மொத்த கடையில் எத்தனை இருக்குதுல்ல. சத்தியமாக சொல்கிறேன், இவனுங்களை வச்சிங்கன்னா சத்தியமாக கடையே உருப்படாதுங்க. மொத்த தக்காளி காய்கறி எல்லாத்தையும் முடிச்சிருவானுங்க. உள்ள ஐட்டம் முதற்கொண்டு எல்லாத்தையும் முடிச்சிருவானுங்க. இவனுங்களை எந்த அளவுக்கு சீக்கிரம் துரத்தணுமோ அந்தளவுக்கு துரத்தணும். பல லட்சம் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம், 2 லட்சம் 3 லட்சம்னு சொல்லிட்டு. ஆனால் இவனுங்க அசால்ட்டாக ஏதோ ஒரு சின்ன ஒரு கேப்பில் வந்துட்டு மொத்த பிஸ்னஸையும் கெடுத்துருவானுங்க. சொல்லப்போனால் எதையுமே விடுறதில்ல, எல்லாத்துலேயும் கடிச்சு வச்சுருவானுங்க. இவனுங்களை துரத்துறதுக்கு வழியை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் கடை வச்சுருக்கவங்க.